அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என் அன்பான தாய்த்த உறவுகள் அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தான முத்தமிழ் வணக்கம். வள்ளுவ பார்வையில் நான் உங்கள் கவிதன். அன்பும் அரணும் திருவள்ளுவம். அதிகாரம் 84 பேதமை. இன்று நாம் பார்க்க போகும் குறட்பா 834 குறள். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். அதாவது பாருங்கள் என் அன்பான உறவுகளே, ஓதி உணர்ந்தும் எல்லா நூல்களையும் கற்று இருந்தும் கற்றது மட்டுமல்ல பிறர் குறைத்தும் என்கிறார். பின்பு என்ன சொல்கிறார்? தான் அடங்கா பேதை என்று சொல்கிறார். பின்பு சொல்கிறார் பேதையின் பேதையாரில் என்கிறார். அவரை போல் சிறந்த முட்டாள் யாரும் இருக்க முடியாதாம் என்று பட்டம் கொடுக்கிறார் கோபமாக திருவள்ளுவர் அவர்கள். நியாயம் தானே, சொன்ன மாதிரி செய்யணும் தானே, படித்தபடி சரியாக வாழணும் தானே. அப்படி செய்யாமல் இருந்தால் வள்ளுவர் திட்டத்தானே செய்வார். பலவற்றை கற்று உணர்ந்தும் மற்றவருக்கு எடுத்துரைத்தும் அவற்றின்படி நடாவாதவர்களை போன்று அறிவற்றவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதைத்தான் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் என்று நம் முப்பாட்டன் ஐயன் தெய்வப்புலவர்கள் அன்றே நமக்கு மிகவும் அற்புதமாக எடுத்துரைக்கிறார். அவ்வாறே கற்றதன்படி நடக்காதவர் பேதை, கற்றவாறு வாழ்பவரே மேதை என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுது அமைய வாழ்த்தி வணங்கிக் கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவிதன். அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.